நமக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ சோர்சஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த நடுத்தர கால நிதி அப்படிங்கிறத நம்ம சோர்சஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லோன்ஸ் ஃப்ரம் பேங்க். அதாவது வங்கிகளும் கூட இந்த நடுத்தர கடன்களை வந்து கொடுக்குது. பாருங்க, when the bank lends for a period ranging from more than 1 year to less than 5 years, it is called medium term loan. அதாவது ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ளார திருப்பி செலுத்துற மாதிரி கொடுக்கக்கூடிய கடன்கள், வங்கி கொடுக்கக்கூடிய கடன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீடியம் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றது. All aspects of bank finance have been discussed under the head long term sources of finance. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நீண்டகால கடன்லையும் கூட வங்கிகள் வந்து பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ணுது. அது நம்ம அடுத்தது அந்த லாங் டேர்ம் ஃபினான்ஸ்ல வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோன் ஃப்ரம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் கூட இந்த மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து கொடுக்குது. பாருங்க, the financial institutions lends for a period ranging from more than 1 year to less than 5 years. It is called medium term loan. அதாவது இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் கூட ஒரு வருஷத்துல இருந்து ஒரு ஆண்டுக்கு மேல 5 வருஷத்துக்குள்ளார திருப்பி செலுத்தக்கூடிய வகையில கொடுக்கக்கூடிய அந்த கடனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய கடன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது மீடியம் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். All aspects of institutional finance have been discussed under the head long term source of finance. ஸோ எப்படி பேங்க் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸும் பண்ணுதோ, அதாவது மீடியம் டைம் ஃபினான்ஸும் பண்ணுதோ, அதே மாதிரி லாங் டைம் ஃபினான்ஸும் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் கூட இந்த மீடியம் டைம் ஃபினான்ஸும் பண்ணுது, அதே மாதிரி லாங் டைம் ஃபினான்ஸும் பண்ணுது. சரிங்களா? அந்த லாங் டைம் ஃபினான்ஸ் பண்ணுறது வந்து நம்ம அடுத்து லாங் டைம் ஃபினான்ஸ் பண்ணுறதால நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நல்லா டீப்பாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லீஸ் ஃபினான்சிங். லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னு என்ன சொன்னால், அதாவது குத்தகை நிதி அப்படிங்கிறத நம்ம லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்கிறோம். லீஸ் ஃபினான்சிங் denotes procurement of assets through lease. அதாவது அந்த குத்தகை நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தேவைப்படக்கூடிய சொத்துக்களை வந்து குத்தகைக்கு எடுத்து உற்பத்தி நடவடிக்கைக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த செயலை தான் நம்ம என்ன சொல்றோம், லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்றோம். ஃபார் மெனி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் acquisition of plant and equipment and other permanent assets will be difficult in the initial stage. அதாவது அந்த தொடக்க நிலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறு மற்றும் அந்த நடுத்தர நிறுவனங்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ன அந்த தளவாடங்கள் நம்ம கிட்ட இருக்க அந்த acquisition of plant and equipment and other permanent assets. ஸோ இந்த மாதிரி சொத்துக்களை வாங்குவதற்கு நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் போதுமான அளவு பணம் வந்து கிடைக்காது, பத்தாது. இந்த சொத்துக்களை வாங்கி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம லீஸுக்கு எடுத்து நம்ம பிஸ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இன் சச் சிச்சுவேஷன் லீசிங் இஸ் ஹெல்பிங் தெம் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குத்தகைக்கு எடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை அந்த குத்தகைக்கு எடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது. லீசிங் ஹியர் ரெஃபர்ஸ் டு தி ஓனிங் ஆஃப் அன் அசெட் by any individual or a corporate body which will be given for use to another needy business enterprise on a rental basis. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனிநபரோ அந்த நிறுவனமோ சொத்துக்களை வந்து தன்னுடைய அந்த சொந்த முதலீட்டில் வாங்கி அந்த சொத்துக்களை வந்து தேவைப்படும் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு வந்து வாடகை மூலமா அதாவது குத்தகை அடிப்படையில் வந்து கொடுத்து இந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்டா வந்து ரெண்டல் பேசிஸ்ல வந்து கொடுக்குது. அதாவது ஒரு சில நிறுவனங்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த அசட்ஸ் எல்லாம் கூட வேறொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அதாவது ரெண்டல் பேசிஸில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. நெக்ஸ்ட், த ஃபர்ம் which owns the asset is called lessor and the business enterprise which is hires the asset is called lessee. அதாவது அந்த சொத்துக்களினுடைய உரிமை கொண்டிருக்கக்கூடிய அந்த firm which owns the asset அந்த சொத்துக்களினுடைய உரிமை கொண்ட அந்த நிறுவனத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா lessor அப்படின்னு சொல்லுவோம். Then the business enterprise which hires the asset is called lessee. ஸோ அந்த சொத்துக்களை வந்து குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துறாங்க படியா பார்த்தீங்களா? ஸோ அந்த தொழில் நிறுவனத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா லெஸ்ஸி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? லெஸ்ஸாருங்கிற யாரு? அந்த சொத்துக்களை வந்து குத்தகைக்கு விடுபவர், அவங்கள லெஸ்ஸார்னு சொல்லுவோம். அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து எந்த சொத்துக்களை வந்து தொழிலுக்காக பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்றோம் அவங்கள வந்து லெஸ்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கிடையில த கான்ட்ராக்ட் இஸ் கால்டு லீஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? Then the lessee pays that fixed rent on an agreed basis to the lessor for the use of the asset. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரெண்ட்டுக்கு வந்து எடுத்து அவங்க வந்து அந்த அசெட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? தென் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லைக் லீஸ் பீரியட்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஸ்க்கு அந்த அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் லைக் லீஸ் பீரியட், அந்த காலகட்டத்தில் ரெண்ட் ஃபிக்ஸட், மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் அலோகேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆர் மென்ஷன் இன் தி லீஸ் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஸோ அது என்ன ரெண்ட்டு, எப்போ பே பண்ணணும், எந்த வகையில் பே பண்ணணும், தென் அதனுடைய மெயின்டெனன்ஸ், சரிங்களா, இது எல்லாமே அந்த ஒப்பந்தத்தில் அந்த கான்ட்ராக்டில் வந்து சொல்லி ரிலீஸ் கான்ட்ராக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி லீஸ் பீரியட் தி அசெட் கோஸ் டு பேக் டு தி லெஸ்ஸர். ஸோ அந்த எண்டு அந்த லீஸ் எல்லாம் முடிஞ்சது, அந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த அசெட்டை வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா லெஸ்ஸர், அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துருவோம். ஆல்டர்னேட்டிவ்லி lessee can own the asset taken on lease by paying the balance of price of the asset concerned to lessor. ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையில அந்த குத்தகைக்கு எடுத்தார் இல்லைங்களா, ஸோ அந்த லெஸ்ஸியை என்ன கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் அந்த அந்த சொத்துக்களுக்கு உண்டான முழு தொகையும் கொடுத்து கூட அதை வந்து அவருடைய உரிமையாக்கிக்கலாம், சரிங்களா. ஸோ அதில் லெஸ்ஸருடைய பர்மிஷன் இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். ஹென்ஸ் லீஸ் ஃபினான்ஸ் இஸ் ஏ பாப்புலர் மெத்தட் ஆஃப் மீடியம் டேர்ம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ இந்த மீடியம் டேர்ம் ஃபினான்ஸில் இந்த லீஸுக்கு விடக்கூடிய இந்த ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, நீண்ட கால நிதியாக தான் நம்ம லாங் டேர்ம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பார்த்தோம், மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ நீண்ட கால நிதி கடன் தான் நம்ம லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் refers to those sources which are required by the business firms for a period exceeding 5 years. அதாவது 5 ஆண்டுகளுக்கு மிகையான அந்த காலத்திற்கு வழங்கக்கூடிய நிதிகளுக்கு தான் நம்ம நீண்டகால நிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 5 ஆண்டுக்கு மேல கொடுக்கக்கூடிய கடன் தான் நம்ம என்ன சொல்றோம், லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The various sources of long term business finance are briefly explained below. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர்ஸ். ஸோ அந்த நீண்ட கால லாங் டேர்ம் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போறோம்னா ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ்னா என்ன நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ஷேர் அப்படின்னா பங்குகள் இல்லைங்களா. பாருங்க, கார்பரேட் என்டர்பிரைசஸ் ஜென்ரலி obtain capital mainly from share capital which is divided into small units called shares. அதாவது அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த முதலை வந்து எப்படி திருத்துது அப்படின்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து ஸ்மால் யூனிட்ஸாக டிவைட் பண்ணி ஷேர் மூலமாக கலெக்ட் பண்ணி தான் அந்த கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. தென் ஈச் ஷேர் ஹேஸ் ஏ நாமினல் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ஷேரும் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு நாமினல் வேல்யூவாக கிடைக்குது. தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிஸ்கிரைப்ஸ் ஏ ஷேர் டு பி a share in the share capital of a company. அதாவது இந்த 2013 படி, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஸோ ஷேர் மூலமாக கிடைக்கக்கூடிய நம்ம கேபிட்டல் வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் த பர்சன் ஹோல்டிங் எ ஷேர் இஸ் கால்டு ஷேர் ஹோல்டர். ஸோ யார் அந்த பர்சன் வந்து யார் ஒருத்தர் வந்து அந்த ஷேர் வச்சுருக்காங்களோ அவரை வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லணும். ஹூ ஹேஸ் தி இன்ட்ரெஸ்ட் இன் தி அசெட் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பங்குகளை வாங்கிய நபரை வந்து நம்ம பங்குதாரர் அப்படின்னு சொல்றோம். தென் அந்த நிறுவனத்துடைய சொத்துக்களிலும் கூட லாபம் ஈட்டக்கூடிய உரிமை வந்து இருக்கு. பாருங்க, there are 2 types of shares, namely equity shares and preference shares. ஸோ இந்த மாதிரி அந்த நிறுவனத்தின் சொத்துக்களில் வந்து நிறுவனம் லாபத்திலும் வந்து ஈட்டக்கூடிய உரிமை உண்டு. பொதுவாக இந்த ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லலாம், இன்னொன்று அனதர் ஒன் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேர்மை பங்குகள் அப்படின்னு தான் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, த ஃபண்ட் raised by issuing equity shares is termed as equity share capital. அது நேர்மை பங்குகள் அப்படிங்கிறத நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்மை பங்குகள் மூலமாக நிறுவனங்கள் திரட்டக்கூடிய அந்த முதலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா equity share capital அப்படின்னு சொல்லி சொல்றோம். Equity share is the most important source of raising long term capital by a company. ஸோ அதாவது அந்த நேர்மை பங்குகள் மூலமாக நிறுவனங்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய நீண்டகால நிதியை வந்து திரட்டுறதா நம்ம equity shares அப்படின்னு சொல்றோம். The shares do not carry any special or preferential rights in the matter of payment of annual dividend and repayment of capital at the time of winding up. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக கலெக்ட் பண்ணக்கூடிய நம்ம கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து கலைக்கப்படும் பொழுதோ இல்லை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதோ, அதாவது தொடர்ந்து நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணும்போது, அதாவது நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது
இவங்க வந்து முதல்ல வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு நம்ம டிவிடெண்டோ இல்லை கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது நிறுவனம் கலைக்கப்படும் பொழுதோ முதலே திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் enjoys more voting rights in proportion than to the number of shares held by them. ஸோ இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கிறது பொறுத்து அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 10 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா 10 ஓட்டு போடலாம், 100 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா 100 ஓட்டு அவங்களுக்கு போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ப்ளஸ் தே டேக் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் பார்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்லேயும் அவங்க கலந்துக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம்னா முன்னுரிமை பங்குகள் அப்படிங்கிறத நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, the fund raised by issue of preference shares is called preference share capital. அதாவது preference shares அப்படின்னா என்ன சொல்றோம்னா முன்னுரிமை பங்கு. ஸோ முன்னுரிமை பங்குகள் மூலமாக நிறுவனங்கள் திட்டக்கூடிய முதலுக்கு பேர் தான் நம்ம preference share capital அப்படின்னு சொல்லி சொல்றோம். preference shares are those shares which enjoy priority regarding payment of dividend at a fixed rate out of the net profits of the company. ஸோ இந்த preference shares யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபிக்ஸடா ஒரு ரேட் வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து கட்டாயம் கொடுத்தாகணும். சரிங்களா? அதாவது கம்பெனி லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் இவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும். ஆனா ஈக்விட்டி ஷேர்ஸ்ல அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? தென் ஆனா இவங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். they will get their dividend every year before any dividend is paid to equity shareholders. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நம்ம டிவிடெண்ட் கொடுத்தாகணும். they will have a right to get their settlement before the claims of equity shareholder are settled at the time of liquidation of the company. அதே மாதிரி நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு வந்து முதலே திருப்பி கொடுக்கணும். ஆனா ஈக்விட்டி ஷேர்ஸ்ல நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சரிங்களா? however they do not having voting rights. ஆனா இவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லை. ஆனா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை உண்டு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, டிபெஞ்சர்ஸ் are an important instrument for raising long term debt capital. அதாவது கடன் பத்திரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மூலமாக திரட்டப்படக்கூடிய கடன்கள் மூலமாக கடன் பத்திரத்தின் மூலமாக திரட்டப்படக்கூடிய அந்த கேபிட்டலை தான் நம்ம டிபெஞ்சர் கேபிட்டல் டெப்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். A company can raise funds through issue of debentures which bear a fixed rate of interest. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணலாம். எப்படி அவங்க இருக்கக்கூடிய கடன் பத்திரத்தை வந்து வெளியிட்டு அதன் மூலமா அது ஃபிக்ஸடா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கடன் பத்திரத்தை வெளியிட்டு அதன் மூலமா முதல் திரட்டலாம். The individual or a person subscribing to debenture is called debenture holder. ஸோ கடன் பத்திரங்களை வைத்திருக்கக்கூடியவர் வந்து நம்ம கடன் 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 பத்திரங்களை வைத்து அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பத்திரதாரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், டிபெஞ்சர் ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம். An entity raising funds through debenture has to pay interest at this stipulated date whether it earns profit or loss. ஸோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ் வந்து வெளியிட்டுருச்சு அப்படின்னா கம்பெனி லாபத்தில் போச்சுனாலும் சரி நஷ்டத்தில் போச்சுனாலும் சரி, ஆனால் கம்பல்சரி இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கட்டாயம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டாயம் கொடுத்துட்டே வரணும். சரிங்களா? தென் ஃபெயிலியர் டு பே இன்ட்ரெஸ்ட் லீட்ஸ் டு லிக்விடேஷன் ஆஃப் தி கம்பெனி. தென் failure to pay interest leads to liquidation of the company. So suppose அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு வந்து இந்த கம்பெனி கொடுக்கல அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணலாம், அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பெனி மீது கேஸ் போட்டு கம்பெனி வந்து கலைக்க சொல்லி ஆர்டர் போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டு நாட் ஹேவிங் ஓட்டிங் ரைட்ஸ். ஆனால் இந்த டிபெஞ்சர்ஸ் அந்த கடனீட்டு பத்திரங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். ஸோ ரீடைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸஸா ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்க பாத்தீங்களா, எல்லாம் டிவிடெண்ட்லாம் கொடுத்துப்போ எக்ஸஸா கம்பெனியில் ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா அதை வந்து மறுபடியும் ஏதாவது முதல் மாதிரி போட்டு நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா வந்து இன்னும் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ற மாதிரி. பாருங்க, ரீடைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னா அந்த இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் அப்படிங்கிறத நம்ம ரீடைன் ஏர்னிங்ஸ் சொல்றோம். பாருங்க, ரீடைன் ஏர்னிங்ஸ் ரெஃபர் டு த ப்ராசஸ் ஆஃப் ரீடைனிங் எ பார்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் இயர் ஆஃப்டர் இயர் அண்ட் ரீஇன்வெஸ்டிங் தெம் இன் தி பிஸ்னஸ். எந்த ஒரு நிறுவனமும் தான் ஈட்டக்கூடிய அந்த ஒட்டுமொத்த லாபத்தையும் பங்குதாரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது இல்லை இல்லைங்களா. ஸோ அப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த வருவாயினுடைய ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய லாபத்தை வந்து அந்த சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய ஃபண்டை வந்து என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்.
சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ டேர்ம்டு எஸ் ஃப்ளப்பிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட். இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்வைப்பட்டது ஆதாயத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அதாவது ஃப்ளப்பிங் பேக் அப்படின்னா அந்த மறு உழவு செய்தல். மறு உழவு செய்தல்னா அது இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை அதை என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கேபிட்டல் மாதிரி போட்டு மறுபடியும் நம்ம பிசினஸ் வந்து நம்ம ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்குறது தான் வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னு சொல்லலாம். An individual would like to save a portion of his her income for meeting the contingencies and growth needs. அதாவது தனிப்பட்ட நபர் எப்படி தனக்கு வேண்டிய அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக, எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக எப்படி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாரோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனமும் கூட ஒரு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை வந்து வச்சிருந்து ஸோ அதை மறுபடியும் ஃபர்தராக வந்து கேபிட்டல் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்குது. சரிங்களா? Similarly, profit-making company would retain a portion of the net profit in order to finance its growth and expansion in near future. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணுதுன்னா கம்பெனியுடைய வளர்ச்சிக்காகவும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்திக்குது. It is described to be the most convenient and economical method of finance. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இது மூலமாக எக்கனாமிக்கலாக சிக்கனப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த நிதியை வந்து எளிதாக திரட்டக்கூடிய வகையிலும் அமையுது இந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது